வணக்கம். நான் உங்கள் ஜெயா மாமா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன் ராத்திரிக்கு நம்ம விரதம் இருக்கிறவங்கெல்லாம் கெட்டி உருண்டை செய்வாங்க ஊரில் எல்லாம். சிவன் ராத்திரிக்கு ஏகாதசிக்கு செய்வாங்க அங்கே ஊரில். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு பிடிச்சபடி எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ஒரு பிடிச்சபடி எடுத்திருக்கேன். எள்ளு டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன மூடி, அதை கீறிட்டு பல்லாக கீறி வச்சுருக்கேன். பச்சை பயிறு அது 100 கிராம் எடுத்திருக்கேன். முழு பயிர் தான் இது. ஏலக்காய் பொடி, இது வெல்லம். இதை அப்புறமா பாவு வச்சுக்கலாம், இடிச்சிட்டு போட்டு பாவு வச்சுக்கலாம். இப்போ அதெல்லாம் வறுத்து எடுக்கணும். இந்த எள்ளை பொரித்து எடுத்துக்கலாம். இது தெரித்து கீழே விழுவோம், அதனால் கொஞ்சம் மூடிக்கலாம். எள்ளு பொரிஞ்சிடுச்சு. அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். 2 வாட்டியாக போட்டுக்கலாம். அதை பொரிஞ்சு செவந்து வந்திருக்கு. அரிசியை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பயிர், முழு பயிர் தான் போடுறேன். முழு பயிரை ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயிரை வறுத்துட்டு திருவையில் உடச்சி எடுப்பாங்க. உடச்சிட்டு தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருவையிலே தான் அரைப்பாங்க. அரிசியும் பயிரையும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து அந்த அரிசியோடு எடுத்துடலாம். இதை அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தோலை எடுக்கணும். கொஞ்சம் பொட்டுக்கடலையை கொஞ்சம் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்தாச்சு. தேங்காயை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது அக்கினி சட்டி வரும் நைட்டு. நம்ம வீட்டில் சிவன் கோயிலுக்கு இளநீ தேங்காய் அபிஷேகம் பிரசாதத்துக்கெல்லாம் கொடுப்போம். வருஷம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வருவோம். அக்கினி சட்டி நம்ம ஊரில் வேளாறுன்னு இருப்பார், பிரதமன் கோயில் எடுத்துகிட்டு சுற்றி போய் சாமி கோயிலில் கொண்டா இறக்கிடுவாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் இடிச்சிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெல்லம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கரையிறது சீக்கிரம் கரையும். தேங்காய் வதங்கின போதும் எடுத்துடலாம். அரிசியும் பயிரும் ஆறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பொட்டுக்கடலை வறுத்தது, தேங்காய் வறுத்தது, எள்ளு வறுத்தது, ஏலக்காய் பொடி, வறுத்த வேர்க்கடலையை தோலை எடுத்துட்டு 2 ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுட்டு வடிகட்டி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கும். நல்லா சூடாக இருக்கும். கொஞ்சம் கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுக்கலாம். மாவு சூடாக இருக்கும், கை பத்திரம். இப்போ நல்லா கலரிட்டேன். இப்போ உருண்டை உருட்டி வச்சிடலாம். வெறும் மாவில் கொஞ்சம் அப்படியே பரட்டிட்டு, கெட்டி உருண்டைன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்மளோட கெட்டி உருண்டை ரெடி. ஊரில் எல்லாம் செய்கிற போல் செஞ்சுருக்கேன். நாளைக்கு சிவராத்திரி. மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.